ஏங்க நீங்கள் சொன்னதெல்லாம் நெசந்தேன், உண்மைதான். எங்கள் சொந்தக்காரர் எனக்கு ரொம்ப சொந்தக்காரரு. ஃபோன் பண்ணி யார் எவரும் சொல்ல விரும்பலை. ஃபோன் பண்ணி கழுத என்ன பேச்சு பேசிக்கிட்டு திடுற, நம்ம குடும்பத்தில் யார் அப்படி பேசுகிறது? அதில் வேறு நாயை வேறு விசாரித்து நாயம் சொல்லி வேறு வீடியோ போட்டிருக்க. சரி தெரியாதனமா ஏதோ விளையாட்டா அம்மாக்கிட்ட விளையாண்டுருக்கேன்னு நான் பேசான்னு இருந்தேன் பார்த்துட்டு வீடியோவை. மறுபடியும் நாயம் சொல்லி வீடியோ போட்டிருக்க. யார் அசிங்க வார்த்தை பேசுகிறவங்க யாருன்ட்டு பேசியிருக்க. அசிங்க வார்த்தை பேசுகிறவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துல எதை பேசணும் எப்படி பேசணுன்ற ஒழுக்கம் உனக்கு சொல்லி கொடுக்காமையா வளர்த்தான்? என்ன நினச்சிக்கிட்டு தர்ற? மீடியாவில் பேசுகிற, சரி என்னத்தையோ உனக்கு பிடிச்சதா பண்ணிக்கிட்டு இருக்க, வளர்ந்துட்ட பெரிய ஒம்பளையாயிட்ட, உனக்கு நல்லது கிட்டது தெரியும், எல்லாம் ஒழுக்கம் தெரியும்னு நினச்சி நாங்கள் பேசாண்டு இருக்கோம். அதை மீறிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான் மரியாதை இல்லை அப்படின்ட்டு எங்கள் உறவுக்காரி என்னையே ரொம்ப திட்டாருங்க. உண்மையிலே தப்புத்தேன். ஆத்தாவை சொன்னது தப்புத்தேன். தப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. ஏண்டா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மீடியா. அதனால் தெரிஞ்சோ தெரியாமையோ நான் பண்ண தப்பை எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. ஆமாம், அதில் நியாயப்படுத்தி வீடியோ போட்டது ரொம்ப ரொம்ப தப்பு. இது நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறேன். வீடியோவுக்காக கேட்கல கிடையாது, மனப்பூர்வமாக. எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி வந்ததுனால நான் மனப்பூர்வமாக போய்ட்டு கேட்டுக்கிறேன். யார் எவரும் சொல்ல விரும்பலை, அதுக்கும் சத்தம் போடுவார். ஆமாம், அவரை பற்றி நான் பேசக்கூடாது. அதனால் மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்குறேன். இனிமேல் இந்த மாதிரி வார்த்தைகளை பேச மாட்டேன், விளையாட்டாக கூட பேச மாட்டேன். மன்னிச்சுக்கோங்க. என்னை பார்த்தே என் பிள்ளையை கற்றுக்குறேன், அது ரைட்டு தான். வளர்ந்து அறிவுத்திறன் வளர்ந்த நம்ம அப்படி பேசக்கூடாது, அது தப்பு தான். அது நியாயப்படுத்தி வீடியோ போட்டது பெரிய தப்பு. அனைத்து மக்கள் என்னை மன்னிச்சிருங்க மக்களே. ஏதோ தெரியாதனமா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சுக்கோங்க. தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன். ஐயப்பா என்னை வையான வஞ்சி விட்டார். இன்றைக்கி பூரா மனசுக்கு ஒரே கவலை, அழுகையாக போச்சு பார்த்துக்குங்க. எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி அழுகாதடி, உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், எனக்கு அதானே பயமாகவே இருக்கும். உனக்கு சில விஷயங்கள்லாம் பேச தெரியாது, சில விஷயங்கள்லாம் நடைமுறையில் நடத்தி கொண்டு போக தெரியாது. கிறுக்குத்தனமாக எதையாவது பண்ணுவேன் திடீர்னு, அது எங்களுக்கு தான் தெரியும். அதனால் ஒத்துக்கிட்டு ஒழுங்காக பேசு அப்படின்ட்டு, சரி அம்மா அப்பா தானே விடுண்டாரு. சரின்ட்டு நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. இது வீடியோக்காக கேட்கலங்க, நெசத்துக்கே மனசார மன்னிச்சுக்கோங்க. என்னங்க தப்புத்தேன் ஒத்துக்கிறேன், தப்புத்தேன் மன்னிச்சு.